வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். 2022 கேட்ட ஒரு பிஒய்க்யூ தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்கானமி. எக்கனாமிக் growth இஸ் இன் ரீசன்ட் பாஸ்ட் ஹாஸ் பீன் லெட் டு இன்க்ரீஸ் இன் லேபர் ஆக்டிவிட்டி. ஸோ எக்கனாமிக் growth வந்து எதனால் நடந்திருக்கு அப்படின்னா, எக்கனாமிக் growth தட் ஹாஸ் லெட் பை லேபர் ஆக்டிவிட்டி. லேபர் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனதுனால எக்கனாமிக் growth வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. Explain this statement, suggest the growth pattern that will lead to labor productivity. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பிளைனும் பண்ணணும். அட் த சேம் டைம் யூ ஷுட் சஜஸ்ட் த growth pattern. யூ ஷுட் சஜஸ்ட் த growth pattern that will lead to labor productivity. லேபர் ப்ரொடக்டிவிட்டி லீட் பண்ணுறதுக்கூடிய growth pattern சஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி வினோத் கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்கனாமிக் growth டியூ டு லேபர் ஆக்டிவிட்டியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஃபேக்டர்ஸ் தட் ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு தி growth. அடுத்து growth பேட்டர்ன், அதாவது என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணால் நமக்கு ஜாப் கிரியேஷன் அதிகமாகும் அப்படிங்கிறது தேர்டு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஜஷன்ஸ். ஸோ இது தாண்டி வேற என்னெல்லாம் நம்ம பண்ணால் growth பேட்டர்ன்ஸை வந்து இது வந்து செக்டோரல் அப்ரோச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபங்க்ஷனல் அப்ரோச். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். செக்டோரல் அப்ரோச் அண்ட் ஃபங்க்ஷனல் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெசன்ட் டே எக்கனாமிக் சர்வே. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் வித் இன்ட்ரோடக்ஷன். வித் 7% increase in 2025-26, India is one of the fastest growing major economy and bright spot on global economy. This statement was given by IMF. With 7% in 2005 to 2025-26, India is one of the fastest growing major economies. A major driver for this performance has been the expansion in labor activity. So we are in a growing in very fastest manner, that is 7%. 7%ல இந்தியாவோட growth இருக்கு. ஸோ this statistics was given by IMF. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா லேபர் ஆக்டிவிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் growth டியூ டு லேபர் ஆக்டிவிட்டி. என்னெல்லாம் எக்கனாமிக் growth டியூ டு லேபர் ஆக்டிவிட்டி? ஏன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேவரபிள் டெமோகிராஃபி. 28 years median age and 65% of workforce population belongs to this age. ஸோ 28 years தான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியன் ஏஜ் ஃபார் ஒர்க்கர் லேபர். ஸோ 65% of workforce belongs to this particular age category. Government initiative for skilling and employment. பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்தியாவோட டெமோகிராஃபியே நம்மளோட லேபர் இன்டென்சிவ் growthக்கு சப்போர்ட் பண்ணுது. செகண்டு நம்மளோட கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் லைக் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா என்ன பண்ணுது, நம்மளோட லேபர் ப்ரொடக்டிவிட்டிக்கு மீன்ஸ் லேபர் பேஸ்டு ப்ரொடக்டிவிட்டிக்கு ஸ்கில்லிங் த லேபர்ஸ் ஸோ சப்போர்ட் பண்ணுது. growth of manufacturing sectors. growth of manufacturing sectors that creating employment. So PLI schemes. So next, India's third largest startup ecosystem. ஸோ இதனால என்ன ஆகுது? growth நடக்குது, ஜாப் கிரியேஷன் இருக்குது. growth of self employment. லாஜிக்காக யோசிச்சோம்னா நம்ம இப்போ எதுக்காக சொல்லணும், லேபர் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாப்புலேஷன், செகண்ட் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ், தேர்டு மேனுஃபேக்சரிங் செக்டார், ஃபோர்த்து ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம், ஃபிஃப்த்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது. எக்ஸ்பான்ஷன் இன் கிக் எக்கானமி. ஸோ என்னெல்லாம் நம்ம வந்து ஆட்ரிபியூட் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே எழுதலாம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கிக் எக்கானமி பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், 15 மில்லியன் கிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இந்தியாவில். அடுத்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் த்ரூ லேபர் கோட் சிம்பிளிஃபிகேஷன், ஃப்ளெக்சிபிள் ஹையரிங். ஸோ இதனாலேயுமே லேபர் பேஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. growth in labor intensive sector specifically after COVID-19. ஸோ COVID-19 அப்புறம் லேபர் இன்டென்சிவ் செக்டார் ஸ்பெசிஃபிக் டெவலப்மெண்ட் வந்து growth வந்து அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ். ஸோ அதர் தேன் லேபர் ப்ரொடக்டிவிட்டி, லேபர் கான்செப்ட் வேற என்னெல்லாம் நமக்கு வந்து நம்மளோட growthக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா, அதர் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு த growth. GST reforms, ease of doing business reforms, FDIs, insolvency and bankruptcy code.
Next, however, there are certain challenges in labor activity. என்ன challenges? Jobless growth, skill gap, disguised unemployment, manufacturing sector unable to absorb the excess of labors, informal sectors. இப்போ ஃபர்ஸ்ட் ஜாப்லெஸ் growth. ஸோ ஜாப்லெஸ் growth அப்படிங்கிறது சர்வீஸ் செக்டரோட கான்ட்ரிபியூஷன் 55% இருக்கு எக்கானமியில். பட் அதே சர்வீஸ் செக்டரோட எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது less than 30%. ஸோ less than 30% of the people contributing 55% of the economy. Skill gap, only 4.7% are formally trained. 50% are only 50% are graduates are employable. So see, among the labor force 4.7% தான் ஃபார்மலா ட்ரெயின் ஆயிருக்காங்க. At the same time 50% only 50% are graduates are employees. So graduate ஆனதுல 50% தான் employment, மீதி 50 remaining 50% jobless, unemployed. Manufacturing sector is unable to absorb excess of labors. So yes, இந்தியாவில் இருக்கக்கூடிய manufacturing sector does not have ability to absorb the excess of labors. இன்ஃபார்மல் செக்டார் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ என்ன ரீசன், என்ன சேலஞ்சஸ் லேபர் ஆக்டிவிட்டிக்கு அப்படின்னா ஜாப்லெஸ் growth, ஸ்கில் கேப்பு, டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் another important thing is disguised unemployment in agriculture. You know this. ஸோ 6 மாதம் வேலை செய்கிறது, 6 மாதம் சும்மா இருக்கிறது. ஸோ அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார் unable to absorb the excess of labors, informal sector. Growth pattern for job creation and productivity. Here the solution. See, இதுவரையும் டிஸ்கஸ் பண்ணதில் we just covered 30% of the question. ஸோ ரிமைனிங் இதுதான் வந்து கொஷினோட கோர் இம்ப்ளிசிட் டிமாண்ட். ஸோ க்ரோத் பேட்டர்ன் ஃபார் ஜாப் கிரியேஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், செக்டோரல் அப்ரோச். அக்ரிகல்ச்சர் செக்டாரில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம், க்ரோத் பேட்டர்ன் ஜாப் கிரியேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். அக்ரிகல்ச்சரில் ப்ரமோட் கோஆப்ரேட்டிவ்ஸ், ஃபார்மர் எஃபிஓஸ், ஸோ ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ enhance the role of women, enhancing the role of women's. So drone didi initiative. So this also example. Manufacturing, sunrise sector, focusing on sunrise sector la focus பண்ணனும். Labor intensive sectors. So China plus one strategy நம்ம வந்து கொண்டு வரணும். Ease of doing business reforms பண்ணனும். Faster land clearance கொடுக்கணும். Supply chain integration கொண்டு வரணும். Logistic efficiency for increasing the exports. So supply chain integration எதுக்காக கொண்டு வரணும், ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக த்ரூ PM Gati Shakti program. See, you want to mention all the government schemes. MSME, cluster based approach, access to credit, timely payment and grievances readdressal through through the MSMEs. See, first of all வந்து பார்த்தீங்கன்னா இப்போ growth pattern for job creation and productivity. என்ன அக்ரிகல்ச்சரில் என்ன பண்ணணும், கோஆப்ரேட்டிவ்ஸை ப்ரமோட் பண்ணணும், விமன்ஸை வந்து அதிகமாக என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ ட்ரோன் தீதி இனிஷியேட்டிவ், எஃபிஓஸ். மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இது செக்டாரில் அப்ரோச். ஸோ ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர், அடுத்து மேனுஃபேக்சரிங் செக்டாரில் சன்ரைஸ் செக்டார்ஸ்க்கு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அது மூலயமா அது லேபர் இன்டென்சிவ் செக்டார், தட் இஸ் ஆல்சோ சைனா ப்ளஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கொண்டு போகணும். ஸோ ஃபாஸ்டர் லேண்ட் கிளியரன்ஸ் கொண்டு வரணும், சப்ளை செயின் இன்டெகிரேஷன் கொண்டு வரணும், லாஜிஸ்டிக்ஸ் எஃபிஷியன்சி. இதெல்லாம் எப்படி பண்ணலாம், PM Gati Shakti program மூலமா. MSMEs கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச் கொண்டு வரணும், அக்சஸ் டு கிரெடிட். ஸோ ஆக்சுவலாக மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் MSME வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கிரெடிட், கடன் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை. டைம்லி பேமெண்ட் அண்ட் கிரீவன்ஸ் ரீஅட்ரஸல்ஸ். ஓகே, ஸோ சர்வீஸ் செக்டார். ஸோ சர்வீஸ் செக்டாரில் என்ன பண்ணணும், டைவர்சிஃபிகேஷன் டுவர்ட்ஸ் யூரோப்பியன் யூனியன் அண்ட் ஆஃப்ரிக்கா, ஏஷியா மார்க்கெட். ஸோ நம்ம மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து US அந்த மாதிரி ஒரு சிங்கிள் பொலார்டாக இருக்கிறதுனால நமக்கு சர்வீஸ் செக்டாரில் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. சரி, ஈவன் தோ அதான் 30% சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன், நம்மளோட மார்க்கெட்டை டைவர்சிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அதிகமாக ஆகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறோம், EU ஆஃப்ரிக்கன் ஏஷியன் மார்க்கெட்ஸ்க்கு நீங்கள் டைவர்ஸ் பண்ணணும். அப்ஸ்கில்லிங் இன் AI, மிஷின் லேர்னிங் அண்ட் பிக் டேட்டா அனாலிசிஸ். ஸோ ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஃபோக்கஸ் ஆன் க்ரீன் ஜாப்ஸ் லைக் சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங். சி, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஃபோக்கஸிங் ஆன் க்ரீன் ஜாப்ஸ். அதுக்கு அடுத்தபடியாக கிரேட்டர் ஃபார்மலைசேஷன், ஏன்னா இன்ஃபார்மல் செக்டார்ஸ் தான் அதிகமாக இருக்குது, அதனால ஃபார்மலைசேஷன். ஸோ இன்க்ரீஸ் இன் female labor force participation, especially in STEM sector. Female labor force participation, especially in STEM sector. 43% of STEM graduates are women, but share in STEM workforce is 27%. See, 43% graduate ஆகுறாங்க, but 27% தான் வேலைக்கே வராங்க. Though mentoring and supporting infras are
crutch facilities, like crutch facilities. ஸோ ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணோம், அடுத்து சொல்யூஷனை டிஸ்கஸ் பண்ணோம். ஃபைனலாக ஸோ தஸ் த ஷிஃப்ட் ஃப்ரம் லேபர் மொபிலைசேஷன் டுவர்ட்ஸ் லேபர் ப்ரொடக்டிவிட்டி இஸ் நீடட். இப்போ நம்ம ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். மேனுஃபேக்சரிங் லைக் டெக்னாலஜி டிரைவர் மாடியூல்ஸ் இஸ் எசென்ஷியல் டு ரியலைஸ் விக்ஷித் பாரத் 2047. ஸோ மேனுஃபேக்சரிங் லெட் டெக் டிரைவர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், அதுக்கு அடுத்த சொல்யூஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த கார்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட்டு வித் 7% introduction, with 7% growth in 2025-26, India is one of the fastest growing major economy and brighter spot on the global economy. இது யார் சொல்லியிருக்கா? IMF சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து ஃபாஸ்டஸ்ட் growing major economy and bright spot on global economy. A major driver of this performance has been எக்ஸ்பேன்ஷன் இன் லேபர் ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம இவ்வளோ அச்சீவ் பண்ணதுக்கு காரணம் என்னது? 7+% growth அச்சீவ் பண்ணதுக்கு காரணம் என்னது? லேபர் ஆக்டிவிட்டி. ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜிடிபி growth at 2025 6.5%. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் 60.1%, PLFS சர்வே. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 3.2%. ஃபார்மல் ஜாப் கிரியேஷன் 1.5 crore job created. India ranked 4th largest startup in ecosystem. MSME contribution nearly 30% of GDP and employment 11 plus crore people are from MSMEs. So இது எல்லாமே recent statistics. இது updated data with respect to above answers. Economic growth due to labor activity. In the labor activity because of favorable demography, 28 years of median age, 67% of working age population belongs to this median age. Government initiatives like Pradhan Mantri Krishi Vikas Yojana and National Carrier Service and India AI Mission, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்கில்லிங் த லேபர்ஸ். இது அதுக்கடுத்து கவர்மெண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார் கிரியேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட். எக்ஸாம்பிள் PLI ஸ்கீம், மேக் இன் இந்தியா ஸ்கீம். India's third largest startup ecosystem. This is updated data. So growth plus job creation. Growth in self-employment. 55% of MSMEs contributes 30% of GDP. Expansion in gig economy platform workers. 1.15 crore workers are working in gig economy. NITI Aayog report. Ease of doing business through labor code simplification. ஓகே, அதனால தான் நம்ம பார்லிமெண்ட் வந்து லேபர் கோட்ஸை என்ன மீன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. Growth in labor intensive sector, especially after COVID-19 in construction, textile, logistics, hospitality. Other factors contributing to the growth: GST reforms, ease of doing business, FDI, insolvency and bankruptcy. Again, so growth pattern in job creation. Sectoral approach: agriculture, promote cooperation, FPOs, agri processing, enhancing the role of women, drone as a service. So அதுக்கடுத்து மேனுஃபேக்சரிங், focus on sunrise sectors, labor intensive sectors, China plus one strategies, ease of doing business reforms, faster land clearance, supply chain integration, logistics efficiency. So அதுக்கு அடுத்தபடியாக for increasing the exports through PM Gati Shakti, MSME cluster based approach, access to credit, timely payment and grievance reversal through Udayam assistance. Service sector, diversification towards education, health, AI, ML, big data analytics, green service, fintech, tourism. Focus on green jobs, solar panel manufacturing, EVs, green hydrogen, waste management. Generate greater formalization of economy to ensure social security cover to all workers. Increase in female labor force participation, especially in STEM sector. 43% of STEM graduates are women, but share in STEM workforce is 27%. So again, coming up with updated statistics. Okay, sorry. However, there is a certain challenges: jobless growth, skill gap, disguised unemployment, manufacturing sector is unable to absorb the excess labor force, informal sector dominance. See, இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே நம்ம இங்கே சொல்யூஷன் சொல்லியிருப்போம். ஸோ ஸ்கில் பண்ணால் ஜாப்லெஸ் க்ரோத்தை வந்து ஸ்கில்லிங் அண்ட் ரீஸ்கில்லிங், இது மூலயமா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, ஸ்கில் இந்தியா மிஷன். ஸோ நெக்ஸ்ட் லேபர் லா ரிஃபார்ம்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக லேபர் இன்டென்சிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாரத் மாலா, சாகர் மாலா, PM ஆவாஸ் யோஜனா, ஜல் ஜீவன் மிஷன். என்கரேஜ் இன்னோவேஷன் அண்ட் என்டர்பிரினர்ஷிப், ஸ்டார்ட்அப் இந்தியா, ஸ்டாண்டப் இந்தியா, அட்டல் இன்னோவேஷன் மிஷன். இது மூலயமா இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் வெல்ஃபேர்ஸ், ஈஸ்வரம் போர்ட்டல்,
PM Suraksha Bima Yojana, PM Jeeva Jyoti Bima Yojana. Strengthen the industrial relations, National Framework on Industrial Relations Code. Promote women workforce participation. Crutch facility, maternal benefits, POSH Act implementation. இதெல்லாம் பண்ணா விமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகும். டெக்னாலஜி அடாப்ட் பண்ணும். இண்டஸ்ட்ரி 4.0, ஏஐ, ஆட்டோமேஷன் டு ரைஸ் ப்ரொடக்டிவிட்டி. இதெல்லாம் பண்ணால் டெக்னாலஜி அடாப்டேஷன் அதிகமாகும். இங்கே எல்லாமே ப்ராப்ளத்தை பற்றி பேசியிருப்போம். ஸோ அதுக்குண்டான சொல்யூஷன்ஸை நம்ம இங்கே கொடுத்துருப்போம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ திஸ் ஒன் கார்டு இஸ் இனஃப் ஃபார் சால்விங். ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். தஸ் த ஷிஃப்ட் ஃப்ரம் மொபிலைசேஷன் டுவர்ட்ஸ் லேபர் ப்ரொடக்டிவிட்டி இஸ் நீடட். Manufacturing led tech driven model is essential to realize Vikshit Bharat 2047. So this is how simply இந்த கான்செப்டை வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இது இந்த கார்ட்ஸ் வந்து உதவுது அப்படிங்கிறது இட்ஸ் மை ஒப்பீனியன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோ ஒன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் no one in Tamil Nadu is discussing the mains question paper for free, mains answer writing for free, and with the innovation and with updated data. I can someone can write the answer for the question, okay, but you should update with current trends. So they are not going to ask the same question, but this can be the answer for the another question, the same answer. In the updated answer நீங்க இதே similar type of questionக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். Because UPSC always follows a pattern. Introduction, data, sectoral approach, functional approach, and there is a this is characteristics. Okay, so updated data statistics. So this is how UPSC helps aspirants to master mains. Thank you. Keep following UPSC Vinod. Thank you.